Now, start saying what you were saying before. செம்மையாக குளிருது, மைனஸில் இருக்கு. ஸோ இதுதான் வந்து நான் இன்றைக்கி கோகனட் மில்க் போட்டு குளிச்சுட்டு வந்த ரிசல்ட்ஸு. ஸோ பாருங்கள், டக்குன்னு நான் உள்ளே போயிடுவேன், குளிருது பயங்கரமாக. Credits to me for taking the videos. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கமலிஸ்டைரி. எனக்கு எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஏன்னா பொங்கல் அன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன். இந்த வின்டர் ஹேர் கேர் ரொட்டீனில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் 4வது மாஸ்க்கு இது. ஸோ வின்டர் ஹேர் கேர் ரொட்டீனுக்கு நிறையெல்லாம் பண்ண வேணாம். இந்த 4 மாஸ்க்கு ஒரு ஆயில் இதை ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ இதை மட்டும்தான் வந்து நான் ரொட்டீனாக ஃபாலோ பண்ண போகிறேன். அப்படி இல்லைனாலும் நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது நம்மளோட ஹேர் வந்து ட்ரை ஆகாமல் மாய்ஸ்டரோடு வச்சுருக்கிற மாதிரி எந்த மாஸ்க் போட்டாலுமே வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாஸ்க்கு தான் வந்து நான் இந்த வின்டருக்கு ரொட்டீனுக்கு வந்து அடுத்த மாதத்துக்கும் வந்து நான் இதையே தான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ எந்த மாஸ்க்கு ஃபாலோ பண்ணாலும் நம்ம வந்து கொஞ்சம் லாங் டேர்மாக ஃபாலோ பண்ணால் தான் அதோட பலன்கள்லாம் வந்து நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி என்ன மாஸ்க் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகனட் மில்க். ஸோ கோகனட் மில்க் மாஸ்க் தான் நம்ம போட போகிறோம். இன்றைக்கி வந்து ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் தான், சிங்கிள் இன்க்ரீடியண்ட்டு. அது பண்ணுற மேஜிக் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக இருக்கும். கோகனட் மில்க் வந்து நம்மளோட ஹேருக்கு வந்து அவ்வளோ அற்புதமானது. ஹேர் மட்டும் இல்லை, ஸ்கின்னுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் வந்து அப்படி ஒரு மாய்ஸ்டர் இருக்குது, அதில் வந்து அப்படி அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. கோகனட் மில்கில் நிறைய சத்துக்களும் நிறையா பலன்களும் இருக்குது. கோகனட் மில்கில் பார்த்தீங்கன்னா மெயினாக லாரிக் ஆசிட் இருக்குது, நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, விட்டமின் இ வந்து அதிகமாக இருக்குது. ஸோ கோகனட் மில்க் வந்து நம்ம இன்டேக்காக எடுத்துக்கிட்டாலும் சரி, அவுட் சைடாக யூஸ் பண்ணாலும் சரி, ஸ்கின் அண்ட் ஹேர் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பெனிஃபிட் ஆனது. நம்ம வயிற்றில் புண்ணு இருந்தால் கூட வந்து கோகனட் மில்க் குடிச்சோன்னா நம்மளுக்கு வந்து அந்த புண்ணை சீக்கிரமாக ஆற்றிடும். வாய் புண்ணு இருந்தாலும் சரி, அந்த மாதிரி கோகனட்டுக்கு வந்து அப்படி ஒரு பவர் இருக்குது. நமக்கு வந்து கோகனட் வந்து ஒரு காலத்தில் வந்து கொழுப்பு அதிகம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் இருக்குது. எதை யூஸ் பண்ணாலும் நம்ம அளவாக யூஸ் பண்ணோன்னா அதனோட பலன்கள் வந்து நமக்கு வந்து சேரும். கோகனட் மில்க் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கேல்ப் வந்து மாய்ஸ்டராக இருக்கும். நம்ம ஸ்கேல்பில் ஏதாவது புண்ணு அந்த மாதிரி இருந்தால் கூட அது வந்து ஆற்றிடும். நம்மளோட ட்ரை ஸ்கேல்ப்பை வந்து கரெக்டான மாய்ஸ்சரைசிங்கோடு வச்சுருக்கோம். அதாவது அந்த ஈரப்பதம் ஸ்கேல்பில் வந்து கரெக்டாக இருக்கணும். ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஆயிலாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து கோகனட் மில்க்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல்லே வந்து கோகனட் மில்க்கு வித் ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் பவுடர்லாம் போட்டு வந்து ஆல்ரெடி நான் மாஸ்க்கு போட்டிருக்கேன். ஸோ கோகனட் மில்க்கை வச்சு நிறைய மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் வின்டர் ஹேர் கேர் ரொட்டீனுக்கோசரம் வெறும் கோகனட் மில்கில் வந்து அதை க்ரீமாக பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எப்படி க்ரீமாக பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து கோகனட் மில்கை நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா அது மேலே வந்து அந்த ஏடையாட்டம் படியும், கீழே வந்து அந்த வாட்டர்லாம் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் நல்லா வந்து விஸ்க் வச்சு விப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி க்ரீமாக வந்துடும். சப்போஸ் இது வந்து உங்களுக்கு வரலை அப்படின்னாலும் வெறும் கோகனட் மில்காகவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி கோகனட் மில்க் க்ரீமாக வேணும், அது அந்த வீடியோ வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் அப்புறமா வந்து நான் ஷேர் பண்ணுறேன். கோகனட் மில்க் மாஸ்க் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து சாப்பிடக்கூட செய்யலாம். வருஷத்தை ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது அப்படின்றதுனால ஒரு வாய் கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி சாப்பிடவும் செய்யலாம், இன்டேக்காகவும் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இப்போ நான் தலையில் ஆயிலெலாம் அப்ளை பண்ணல, அப்படியே ஸ்கேல்ப்புக்குள்ளேயும் முடியோட நுனி வரைக்குமே வந்து நீங்கள் தடவணும். அப்போ தான் வந்து அந்த ஹேருக்கு அந்த ஸ்கேல்ப்புக்குள்ளாரையும் போகும். முடி ஃபுல்லாக தடவினீங்கன்னா முடி வந்து ரொம்ப சில்கியாகவும் நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும். இந்த ஹேர் மாஸ்க்கு தடவுறதுக்கு இவளுக்கு விருப்பமே இல்லை. நான் தான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆளே இல்லை எனக்கு ஆக்சுவலாக. அதனால் வந்து இப்போ வர்ஷிதா தலையில் தடவுனா நான் வந்து வீடியோ எடுத்து அதோட ரிசல்ட்டை வந்து நல்லாவே காட்டலாம். அவளை வச்சு நான் வீடியோ எடுத்தேன்னா சம்டைம் வராமல் கூட போவோம். அதனால் வந்து இழுத்து பிடிச்சி உட்கார வச்சு இந்த மாஸ்க்கு போட்டுக்க நல்லா முடி வளரும் அப்படின்ட்டு சொல்லி உட்கார வச்சு போட்டுட்ருக்குறேன். இந்த கோகனட் மில்க் க்ரீம் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கழித்து வெறும் ஷாம்பு வச்சு மட்டும் குளித்தா போதும். கண்டிஷ்னரே தேவையில்லை. கோகனட் மில்கே வந்து ஒரு சூப்பர் டூப்பர் கண்டிஷ்னர் அப்படின்னே சொல்லலாம். இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பி விட்டமின்ஸ் அதிகமாக இருக்குது, விட்டமின் இ, விட்டமின் சி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது.
இங்கே வந்து வெதர் ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் போயிட்டுருக்குது. ஸோ கோகோனட் மில்க் மட்டும்தான் நான் வந்து ஆட் பண்ணி போடுறேன். இதுலேயே பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயிலும் நமக்கு வந்து உள்ளார இருக்கும். அதனால் பெருசாக ஒன்றும் ஆட் பண்ணி போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இங்கே குளூரில் பார்த்திங்கன்னா முடி ஒரு மாதிரி வர மொடன்னு ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து இருக்கவே இருக்காது. இந்த கோகோனட் மில்க் தடவினதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்சரே வந்து மாறிடும். இது வந்து நான் தடவுறதுக்கு முன்னாடி என் முடி பாருங்கள் எப்படி மொடன்னு இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இது தடவினதுக்கு அப்புறம் நல்ல சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் இருந்தது. இந்த வீடியோலையும் இன்ஸ்டாலையும் பாருங்கள் தெரியும். இந்த மாஸ்க் போட்டு குளிக்கிறதுனால நமக்கு வந்து ஃப்ரிஸினஸ் வந்து கம்மியாயிரும். நம்மளோட ஹேரோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கும். என்னோட பொண்ணோட ஹேர் அந்த வீடியோ எடுத்ததையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து ஹெல்தி அண்டு ஷைனி லுக் கொடுக்கறது வந்து இந்த கோகோனட் மில்க் மாஸ்க்கு. கோகோனட் மில்க் மாஸ்க் வந்து எல்லாருக்கும் ஏற்ற மாஸ்க்கு. அதுவும் வின்டருக்கு வந்து நம்ம ஸ்கேல்ப்புக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான மாஸ்க்கு. சளி பிடிக்காது, எதுவுமே பண்ணாது. ரொம்ப சாஃப்டாகவும் சில்கியாகவும் நம்ம ஹேர் இருக்கும். நம்மளோட ஸ்கேல்ப்போட மாய்ஸ்சரை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாஸ்க் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாஸ்கோட நம்ம என்ன வேணால் கலந்து போடலாம். பட் ஸோ வின்டருக்கு போடுறதுனால அதிகமாக வேறு எதுவும் பொருட்கள்லாம் நான் ஆட் பண்ணலை. இது மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கோகோனட் மில்க் வந்து எப்போ உங்களுக்கு கிடைச்சாலும் சரி, நம்ம இன்டேக்காகவும் சரி, நீங்கள் அவுட் சைடாகவும் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஹேர் வந்து ஹெல்த்தியாகவும் நம்மளோட ஸ்கின்னுமே வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்மளோட ஹேருக்கும் சரி ஸ்கின்னுக்கும் சரி நம்ம வந்து எப்போவுமே கெமிக்கல் சைடு போகாமல் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், ஹேர் லாஸும் கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வர்ஷிதாவோட ஹேர் ரிசல்ட் இது தான். கோகோனட் மில்க் மாஸ்க் போட்டு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை முடிய, அதனால தான் மெயினாக வந்து இவளுக்கும் மாஸ்க் போட்டது. ரியலி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த மாஸ்கோட ரிசல்ட். Thanks for watching.